மாமா. தேன் என்னாச்சு தேன்? தேன் கொஞ்சம் அமைதியாரு, பொறுமையாரு, அழாத. சொல்லு. இதோ இங்கதான் மாமா. அந்த பிச்சை எடுக்கிற ஐயா பாத்திருக்காரு. அப்படியா? சரி வாங்க போய் கேட்கலாம். வாங்க வாங்க. தேன் இவரா? இதோ இவர்தான். ஐயா நீங்க பாத்தீங்களா? கார் நம்பர் ஏதாவது கவனிச்சிங்களா? அதெல்லாம் கவனிக்கலப்பா. சோப்பு டப்பா மாதிரி இருக்குமே ஒரு வண்டி, அந்த வண்டி தான். சீக்கிரமா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உடனே கண்டுபிடிக்கிற வழிய பாருங்கப்பா. இல்லைன்னா என்ன பண்ணுவானுங்கன்னு தெரியாது. எல்லாம் ரவுடி பயலுகளா இருந்தானுங்கப்பா. தம்பி எப்படியாவது என் பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க தம்பி. ஆண்டி நீங்க அழாதீங்க, நான் விசாரிக்கிறேன். தேன் நீ அம்மாவை கூட்டிட்டு வீட்டுக்கு போ. இல்ல மாமா, நாங்க உங்க கூடவே இருக்கோம். ஆமா தம்பி, எங்களால வீட்டுக்கு போய் நிம்மதியா இருக்க முடியாது தம்பி. ஆண்டி நீங்க கூட இருந்தா எனக்கு தேடுறது கஷ்டமா இருக்கும். நீங்க தைரியமா இருங்க, தமிழுக்கு எதுவும் ஆகாது. தமிழ் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு நாங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். ஐயோ கடவுளே, என் பிள்ளைக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது. எப்படியாவது என் பிள்ளைய காப்பாத்திடுங்க தம்பி. தேன் தேன் அம்மாவை கூட்டிட்டு போ. கடவுளே, என் பொண்ணு இப்ப எங்க இருக்காளோ தெரியலையே. மேடம் நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. சம்பவம் நடந்து எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? ஒரு 1.5 மணி நேரம் ஆயிருக்கும். ஏரியா என்ன சொன்னீங்க? விருகம்பாக்கம் மார்க்கெட்டுக்கு பக்கத்துல. 1 ஹவருக்குள்ளனா சிட்டி சரௌண்டிங்குள்ள தான் எங்கேயாவது போயிருக்குன்னு மேடம். நான் எல்லா செக் போஸ்ட்டுக்கும் எல்லா ஸ்டேஷனுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் மேடம். பயப்படாதீங்க மேடம், எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம். இன்ஸ்பெக்டர், கமிஷனர் கிட்ட பேசி சொல்லவா? ஐயோ அதெல்லாம் வேணாம் மேடம், நான் பாத்துக்கிறேன். உங்க வீட்டு பொண்ணுன்னு சொல்றீங்க, விட்டுற முடியுமா என்ன? தைரியமா இருங்க மேடம், நான் பாத்துக்கிறேன். ஓகே. மீனா என்னாச்சு? என்ன பிரச்சனை? தமிழ காணோனே, யாரோ கடத்திட்டு போயிட்டாங்களா? என்னது, கடத்திட்டாங்களா? இவ்ளோ பெரிய சென்னையில அவளை நம்ம எங்க போய் தேடுறது? எல்லாம் நீங்க குடுக்கிற தைரியம் தான். மீனா, நம்ம வீட்டு மருமக காணாம போயிருக்கா. பதறாம இப்ப கூட அவளை திட்டிட்டு இருக்க. திட்டாம என்னங்க பண்ண சொல்றீங்க? நாம ஒரு பிசினஸ் குடும்பம், நமக்கு எத்தனை எதிரிங்க இருப்பாங்க. அதெல்லாம் அவளுக்கு நல்லா தெரிஞ்சாலோ எல்லார்கிட்டே போயிட்டு சவால் விட்டு சவடால் பேச வேண்டியது. அதான் இப்படி ஏதோ நடந்திருக்கு. எப்பவும் அவளை சுத்தி பாதுகாப்புக்கு செக்யூரிட்டிக்கு ஆளை போட்டு சுத்த முடியுமா? மீனா ப்ளீஸ், நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன். மேலும் என்ன நோக்கடிக்காத. பிரகாஷ், அம்மா வா நம்ம போய் தேடி பார்த்துட்டு வருவோம். நமக்கு தெரிஞ்ச இடத்துல எல்லாம் விசாரிச்சு பார்க்கலாம். சேது, கேடி, ஜனமா ஜனமா நீங்களும் போய் தேடுங்க. இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள தமிழை பத்தின தகவல் நமக்கு தெரிஞ்சாகணும். ஜனமா, தமிழ் சிஸ்டர் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணதில்ல. அவங்களுக்கு தப்பா எதுவும் நடக்காது ஜனமா, நீங்க தைரியமா இருங்க. ரெசிபி. டேய் கேடி, சேது விசாரிச்சிங்களாடா? தமிழை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? இல்ல மாப்ள. எங்க கொண்டு போயிருப்பாங்க? யாரு கடத்திருப்பா? எனக்கு ஒண்ணுமே புரியலடா. மாப்ள நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆடுறா, கண்டிப்பா தமிழ் கிடைச்சிருவா. அத்தான், இதை நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கா அத்தான். என்னடா? இல்ல எங்க அப்பா ஏதாவது பண்ணிருப்பாரோ? இல்லத்தான், தமிழை காணும்னு சொன்னதும் வீட்டுல எல்லாரும் பதறாங்க. ஆனா அவரு மட்டும் சைலண்டா நிக்கிறாரு. ஆரம்பத்துல இருந்து தமிழ் சிஸ்டர் அவருக்கு பிடிக்காதத்தான். அதான் யோசிக்கிறேன், அவர் விசாரிச்சா ஏதாவது தகவல் கிடைக்க வாய்ப்பு இருக்காத்தான். டேய் சேது, உங்க அப்பா இந்த தப்ப செஞ்சா அவர் கண்டிப்பா மாட்டிப்பாருன்னு அவருக்கு நல்லா தெரியும். அவர் இதை செஞ்சிருக்க வாய்ப்பு இல்லடா. இங்க பார் சேது, உங்க அப்பா வில்லன் தான், ஆனா தமிழை கடத்துற அளவுக்கு வில்லன் கிடையாது. மச்சான் எனக்கு என்னமோ புரிஞ்சிருப்பான் பாரு, அவன் மேலதான் டவுட்டா இருக்கு. ஆமாடா இருக்கலாம். தமிழ் இந்த கம்பெனில வேலைக்கு சேர்ந்ததுல இருந்து குறிஞ்சியோட கண்ணு உறுத்திக்கிட்டே இருக்குடா. ஜானுக்கு அடுத்து ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் தமிழ் போடுறான்னு குறிஞ்சிக்கு நல்லா தெரியும்டா. தமிழை அழிச்சா நம்ம கம்பெனி அழிச்சிடலான்னு அவருக்கு நல்லா தெரியும். அந்த ஆளை அடிச்சு விசாரிச்சா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம்டா. ஆமா. யாராவது சத்தம் போட்டீங்க, உங்க முதலாளி இங்கே பணமாயிடுவாரு. என்ன ஜனகாம்பா, என் வீட்டுக்கு வந்து என் நெத்தியிலேயே துப்பாக்கியை வச்சிருக்க? ரொம்ப தைரியம் தான் உனக்கு. தமிழ் எங்க? எந்த தமிழ்?
ஏன் தமிழ் எங்க? ஜனா, நீ ஓன் தமிழ்னு சொல்ற, அவளை என்கிட்ட கேட்டா நான் எங்க போவேன்? எனக்கு எப்படி தெரியும்? இல்ல, நீதான் ஏதோ பண்ணிருக்க. தமிழுக்கு இருக்கிற ஒரே ஆபத்து நீதான். மரியாதைய உண்மையை சொல்லிடு. தமிழ் எங்க? தமிழ் என்ன பண்ண? எங்க கடத்தி வச்சிருக்க? ஐயோ ஜனா, முதல்ல துப்பாக்கிய நெத்தில இருந்து கீழே இருக்கு. இல்லன்னா என்ன சுட்டு கொள்றதா இருந்தா சுட்டு கொன்னுடு. சும்மா இந்த மிரட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. இந்த துப்பாக்கிக்கோ உன் மிரட்டலுக்கோ பயப்படுற ஆள் நான் கிடையாது. தமிழ் எங்க? ஐயோ எனக்கு தெரியாது ஜனா. உனக்கோ தமிழுக்கோ ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீ நேரா என்கிட்ட தான் வருவன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என் மேல கம்ப்ளைண்ட் கொடுப்ப, என் மேல கோவப்படுவ, என்ன வேணாலும் செய்ய நீ ட்ரை பண்ணுவன்னு எனக்கு தெரியும். எல்லாம் தெரிஞ்சனா அந்த தப்பை எப்படி ஜனா செய்வேன்? என்ன என்ன இல்லங்கற? இவ்ளோ நேரம் தேடிட்டு இருக்க, ஒரு சின்ன தகவல் கூட கிடைக்கலையா? நாங்களும் தெரு தெருவா அலைஞ்சிட்டு வச்சோம்மா, யாருக்கும் எதுவுமே தெரியல. எந்த கேங் கடத்தினாங்க கூட தெரியல. ஜனமா, அந்த குறிஞ்சியை விசாரிச்சிங்களா? அவன் ஏதாவது சொன்னானா? டேய், அவனு இல்லைன்னு சொல்றான். போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கோம். போலீஸ் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. இங்க பாரு சிபி, நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. தமிழோட வரதா இருந்தா அந்த வீட்டுக்கு வா, இல்லனா நீ அந்த வீட்டு பக்கமே வந்துடாத. பொழுது விடியறதுக்குள்ள தமிழை எப்படியாவது நம்ம காப்பாத்தி ஆகணும். ஜானு, நீ வீட்டுக்கு போ ஜானு. தமிழுக்கு எதுவும் ஆகாது, எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் வந்தா தமிழோட தான் வருவேன். உன்னை நம்பிதான் நான் போறேன். அம்மா, நீங்க வீட்டுக்கு போங்க, நான் சிபியோட இருக்கேன். இல்லப்பா, யாரும் என் கூட இருக்க வேணாம், நான் பாத்துக்கிறேன்ப்பா. நீங்க போங்க. இல்ல சிபி, நானும் உன் கூட. நீங்க கிளம்புங்கப்பா. தமிழ் உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் தேடி கண்டுபிடிப்பேன். போ ஜானு. அண்ணா, டைம் என்னாச்சு? 3 மணி ஆகுது. போலீஸ் கிட்ட இருந்து தகவல் ஏதாவது வந்ததா? குறிஞ்சனை ரிலீஸ் பண்ணிட்டாங்களான்னு தெரியலையே. இப்போ வரைக்கும் வரல. அப்ப 6 மணியை தாண்டிட்டா? 6 மணியை தாண்டிட்டா இவ கதையை முடிச்சிட வேண்டியதான். சொல்றா சிபி. டிபார்ட்மெண்ட்ல விசாரிச்ச வரைக்கும் அந்த ஏரியால இருக்கிற சிசிடிவி கேமரா வச்சு அந்த வேனை கண்டுபிடிச்சிட்டோம். அந்த வேன் இப்போ ஆந்திரா பார்டர்ல இருக்கிற ஒரு குடவுன் பக்கத்துல இருக்கிறதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. நாங்க அந்த ஸ்பாட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். நீ சீக்கிரம் வந்துரு, நான் லொகேஷன் சென்ட் பண்றேன். சர்ரா, நான் வந்துடுறேன். என்னத்தான் என்ன சொல்றாங்க? தமிழை கடத்திட்டு போன அந்த வேன் ஆந்திரா பார்டர்ல இருக்கிறதா தகவல் வந்திருக்குடா. ஆந்திரா பார்டரா? ஆந்திரா